நமது ஆண்டவரும் அருமையற்றகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்கள். தியான வசனம் சங்கீதம் 5:11. 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இங்கிலாந்து தேசத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய வேல்ஸை சார்ந்தவர்களுக்கு எதிராக பிக்ஸ் மற்றும் சாக்சன்ஸ் என்று அறியப்பட்டிருந்த 2 கும்பல்களை சேர்ந்தவர்கள் யுத்தத்திற்கு வந்து அதனுடைய வடகிழக்கு பகுதியில் உள்ள மோல்ட் என்னும் இடத்திற்கு அருகாமையில் அணிவகுத்து யுத்தத்திற்கு தயாராக நின்றார்கள். பிக்ஸ் என்ற கூட்டத்தார் ஸ்காட்லாந்து தேசத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வசித்து வந்தவர்கள். சாக்சன்ஸ் என்ற கூட்டத்தார் பழங்காலத்தைய ஜெர்மானியர்கள் ஆவர். இவ்விரண்டு கூட்டத்தவர்களும் வேல்ஸ் இராணுவத்தார் யாதொரு ஆயத்தமும் ஆயுதமும் இல்லாதவர்களாய் இருக்கையில் முன்னறிவிப்பின்றி சடுதியாக அவர்களை தாக்குவதற்காக வந்தார்கள். வேல்ஸ் இராணுவத்தின் தளபதிகளாயிருந்த ஜெர்மானிக்ஸ், லூப்பஸ் ஆகிய இருவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்த தேவ மனிதர்களாய் அவர்கள் காணப்பட்டிருந்தனர். நியாயாதிபதிகளின் நாட்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேலருக்கு விரோதமாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் புறப்பட்டு யுத்தத்திற்கு வந்தபோது கிதியோன் தன் படையைச் சார்ந்த மனுஷரிடத்திலே கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிடும்படியாக கூறியது போன்று வேல்ஸ் இராணுவத்தின் தளபதிகளாயிருந்த இவர்கள் இருவரும் தங்களுக்கு எதிராக அணிவகுத்து நின்ற சத்துருக்களின் கூட்டத்தை கண்டபோது தங்கள் படவீரர்களை நோக்கி அல்லேலுயா என்று 3 முறை கெம்பீர சத்தத்துடன் முழங்கும்படி கட்டளையிட்டார்கள். அந்த படை வீரர்கள் அல்லேலுயா என்று 3 முறை ஆர்ப்பரித்து ஆர்ப்பரிப்பின் சத்தம் அருகிலிருந்த மலைகளில் பெருந்தொனியாக எதிரொலித்தது. என்ன ஆச்சரியம்! அன்று கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரித்து கொண்டு கிதியோனின் சிறிய சேனை தங்கள் சத்துருக்களை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றபோது கடற்கரை மணலை போல திரண்டு வந்திருந்த அந்த சத்துருக்களின் கூட்டமெல்லாம் சிதறி கூக்குரலிட்டு கொண்டு ஓடிப்போனது போலவே இங்கு வேல்ஸ் வீரர்களின் அல்லேலுயா முழக்கம் எதிரிகளை சடுதியான பயத்திற்குள்ளாக்கியது. திகிலடைந்த அவர்கள் செயலற்று போனார்கள். அவர்கள் அதிக குழப்பமும் பீதியும் அடைந்தவர்களாக தங்கள் யுத்த ஆயுதங்களை எல்லாம் தாங்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த இடத்திலேயே போட்டுவிட்டு தங்களுடைய ஜீவன் தப்பும்படியாக ஓடிவிட்டார்கள். இது வேல்ஸ் இராணுவத்திற்கு மாபெரும் வெற்றியாக அமைந்துவிட்டது. இந்த அல்லேலுயா முழக்கத்தின் வெற்றியின் நினைவு கூறுதலாக கல்லில் செதுக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்று மோல்ட் என்னும் அந்த இடத்திற்கு அருகில் நிறுவப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு சத்தியம் இந்த உண்மை சம்பவத்தில் அடங்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் வேல்ஸ் இராணுவத்திற்கு மாபெரும் வெற்றியை தேடித்தந்து அல்லேலுயா முழக்கமே என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலுயா என்ற பதம் கர்த்தரை துதியுங்கள் என்று பொருள்படும். நாம் கர்த்தரை துதிக்கும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 102ஆம் சங்கீதம் 18ஆவது வசனத்திலே சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்பதாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாக ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்பதாக இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்பதாக குறிப்பிடுகிறான். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்பதாக குறிப்பிடுகிறான். ஒரு நாளில் 7 தரமை துதிக்கிறேன் என்பதாக 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனம் சொல்லுகிறது. 148ஆம் சங்கீதத்தில் தன்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கும்படி சங்கீதக்காரன் சர்வ சிருஷ்டிகளையும் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்த வேல்ஸ் படை தளபதிகளும் படை வீரர்களும் கடுமையான போர் முகத்தில் அல்லேலுயா முழக்கத்தினால் அமோக வெற்றி அடைந்தது போல நீங்களும் நானும் தேவனை விசுவாசத்தோடு துதிக்கும்போது அவர் நமக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி
நமக்கு மகிமையான ஜெயத்தை கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் அவர்களுக்கு தடையாக நின்ற எரிகோவின் பெரிய மதிலானது தகர்ந்து விழ காரணமாக இருந்தது துதி என்பதை மறந்து போகக்கூடாது. அவர்களை வழிநடத்தி வந்த யோசுவாவின் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து ஆர்ப்பரிப்புடன் கர்த்தரை துதித்து, துதியின் சத்தமே வெற்றியை கொண்டு வந்தது. ஜனங்கள் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முன்னோக்கி செல்லக்கூடாதபடி உங்களுக்கு முன்பாக எரிகோவின் மதிலை போன்ற பெரும் தடைகள் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது பெரிய பர்வதங்கள் போன்ற தடைகளும் நமக்கு முன்பாக சமபூமியாகும். நம்முடைய ஜீவியமாகிய கூடாரத்தின் முறுமுறுப்பின் சத்தமோ, முறையிடுதலின் சத்தமோ, அவிசுவாசத்தின் சத்தமோ இருக்கும் என்றால் அது நமக்கு தோல்வியையே கொண்டு வரும். எனவே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தமுண்டு என்றும் எழுதப்பட்டுள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கும்படியாக அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேல்ஸ் இராணுவ தளபதிகள் தங்களுடைய இராணுவத்தை தாக்கும்படியாக வந்த 2 வலிமை வாய்ந்த கும்பல்களின் முன்னிலையில் தங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மேல் மாத்திரம் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்த போது யுத்தமின்றியே அவர்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார் அல்லவா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் நாட்களில் அவனுக்கு விரோதமாய் 3 சேனைகள் ஒருமித்து கூடி யுத்தம் பண்ண வந்தபோது யூதா ஜனங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். லேவியர் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். போர்முகத்தில் பாடகர்கள் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது தேவன் சத்துருக்களின் சேனைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாய் எழும்ப பண்ணினதால் அவர்கள் அனைவரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆம், எசேக்கியா ராஜாவை குறித்து அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்றும் அவன் கர்த்தரையே சார்ந்திருந்ததினாலே அவர் அவனோடு இருந்தார் என்றும் அதனால் அவன் சென்ற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்றும் நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. நாம் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறதே. நாம் நம்முடைய முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மீது மாத்திரமே வைத்து அவரையே சார்ந்திருக்கும் போது அவர் நம்முடைய யுத்தங்களை தம்முடைய யுத்தங்களாகவே ஏற்று நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்பதாக 2 நாளாகமம் 20:15 கூறுகிறதல்லவா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதாக மோசேயின் மூலமாக ஆண்டவர் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கூறுகிறதை நாம் வாசிக்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் யார் மேலே பற்றுறுதி வைத்திருக்கிறோம், யார் மீது நாம் விசுவாசமுடையவர்களாக நாம் இருக்கிறோம்? ஆதி நூற்றாண்டிலே தேவ பிள்ளைகளாகிய பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய சுவிசேஷத்து நிமித்தம் அடிக்கப்பட்டு கட்டுண்டவர்களாக சிறைச்சாலையின் உட்காவலறையிலே வைக்கப்பட்டிருந்த போது நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, அவர்களது கட்டுகளெல்லாம் கலந்து போயின என்பதாக அப்போஸ்தலர் 16:23-26 வசனங்கள் குறிப்பிடுகிறது. அவ்விதமாகவே நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதும் இருக்கும் என்றால், அல்லேலியா முழக்கத்தை கேட்டு குழப்பமும் பீதியும் அடைந்தவர்களாய் ஓடிவிட்ட வேல்ஸின் எதிரிகளைப் போல சாத்தானின் சேனைகள் நமக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் ஓடி போய்விடும். கர்த்தரை உயர்த்தும் துதிக்கு முன்பாக அவை பயந்து நடுங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவேளை யாதொரு பலனும் திறமையற்ற ஒரு நபராக இருக்கலாம். ஆனாலும் உள்ளான ஜீவியத்தில் பரிசுத்தமும் மனதில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் நம்முடைய உள்ளத்திலும் வாயிலும் கர்த்தரை உயர்த்தும் துதியும் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் சாத்தானின் சேனைகள் மேல்
நியாய தீர்ப்பு செலுத்தும் அதிகாரமுள்ளவர்களாய் இருக்க முடியும். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விளம்புகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கு உண்டாகும். அல்லேலுயா என்று எழுதப்பட்டுள்ளதை 149 சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வோம். துதியினாலே நாம் பிசாசின் வல்லமைகளை துரத்த முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக, சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தினின்று இன்றைய தீர்மானத்தோடு நாம் முடிவெடுத்து அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இருதயத்தையும் மனதையும் கர்த்தருக்கு நேராக்கி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு நம்முடைய கரங்களை உயர்த்தி செமையான இருதயத்தோடு பலத்த சத்தத்தோடு அவரை துதிக்க நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மோடு போராடுகிற வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு ஆண்டவர் யுத்தம் பண்ண துவங்குவார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லேலுயா என்று ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தி அதன் பின்னாக மறைந்திருக்கிற அமோக வெற்றியை நீங்களும் நானும் கண்டடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.